என்ன பண்றதுன்னே தெரியல. ஒருத்தர் பார்க்க முடியல அப்படின்ற அந்த ஆதங்கம் இருக்குல்ல, அதுல வெடிச்சது தான் இது. சரி போடுறா ஒரு வீடியோ கால. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. அதான் ஃபர்ஸ்ட் டைம் முஷ்ஷை ஷேவ் பண்ணி பெரிய மனசு பண்ணி அதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆனார். ஏன்னா மீசை மட்டும் தில்லு முள்ளு மாதிரி எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பாரு. அதுல கை வைக்க கூடாது அப்படின்றதுல தெளிவா இருந்தாரு. எந்த பாயிண்ட்ல கன்வின்ஸ் ஆனார்? அவர் தானே சார் இந்த டிவில பேசினாரு, நண்பன்ல பேசினது அவர்தான். அவன் இவன் ஆமா, பேசினது. ஆமா. நோட் திஸ் பாயிண்ட் மை லார்ட். இதோ பரநாமல பண்ணாகின்னானே சொல்டா. எனக்கே கேக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவர் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் தான். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது பண்றோம் அது பண்றோம் அப்படின்னா நம்பல. அவர் உண்மையிலே என்ன பண்றீங்கன்னு பார்ப்போம். சரி போடுறா ஒரு வீடியோ கால. இந்த லாக்டவுன்லயும் ஃப்ரெண்ட்ஸை பத்தி நினைச்சு ஃப்ரெண்ட்ஸோ மிஸ் பண்ணி அவங்க கூட கனெக்டடா இருக்காரு. தளபதி இஸ் a great friend. இந்த மாதிரி கெட் டுகெதர் அடிக்கடி போடுவீங்களா? கொஞ்சம் முன்னாடிலாம் லாஸ்டா இந்தியா ஃபைனல்ஸ் வின் பண்ணாங்கல்ல, அது தளபதி வீட்டில் அவரோட ஹோம் தியேட்டர்ல தான் பார்த்தோம். தலையும் பார்த்திருக்காரு, தளபதியும் பார்த்திருக்காரு மேட்சை. அது என்னன்னா, இந்த மாதிரி நாங்க எதுவும் போட்டோஸ் எடுத்துக்கல அன்னைக்கு. நம்ம ஊர்ல ஃபங்க்ஷனுக்கு விரிப்பாங்களே ஜம்கால், எல்லாம் ஒரு கெட்டப்ல இருக்கிறோம். ஆனா தலைவர் மட்டும் ஹேட் போட மாட்டேன்னு சொல்லிட்டார்ல. கேஷுவலா இருக்கிறேனே, விட்டுருங்களேன் நீங்க எல்லாம் இந்த மாதிரி இருங்க. அந்த ஸ்டைல்லையும் பாருங்களேன், ஒரு ஆட்டிடியூடாவே தான் இருக்காரு சார். அவரு இஸ் a man with style. அவர் பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்திருக்காரு. ரொம்ப ரியலா இருந்துச்சு. நாங்க யதார்த்தமா இருக்கிறது. ஸோ அவரும் யதார்த்தமா இருக்கிற ஒரு மொமெண்ட். Freddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. வீடியோ கால். இது கோவிட் டைமா சார்? கோவிட் டைம்லையா, என்ன பண்றதுன்னே தெரியல. ஒருத்தர் ஓகே பேசிக்கிட்டோம், பார்க்க முடியல அப்படின்ற அந்த ஆதங்கம் இருக்குல்ல, அதுல வெடிச்சது தான் இது. சரி போடுறா ஒரு வீடியோ கால அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் தான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் அப்படின்னா நம்பலை. அவர் உண்மையிலே என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம், போடுற அந்த வீடியோ காலை அப்படின்னு சொல்லி போட்டு என்ன எங்களை மானிட்டர் பண்ணது. அதில் ராம்குமார் கேட்டான், இதில் நான் இது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி. பார்த்துடா எடுத்துக்கிறேங்க, பட் மிஸ்யூஸ் ஆகக்கூடாதுன்னு. கரெக்டாக. ஆனால் ஒரு மாதிரி அது சர்க்குலேட் ஆகிடுச்சு. இதை ஃபேஸ்புக்கில் போடும்போது இது அந்த டைமில் அவ்வளோ வைரல் ஆச்சு. என்னன்னா, இந்த லாக்டவுன்லேயும் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நினச்சி ஃப்ரெண்ட்ஸோ மிஸ் பண்ணி அவங்க கூட கனெக்டடாக இருக்காரு. தளபதி இஸ் a great friend அப்படின்ற மாதிரி வந்துச்சு. என்ன கான்வர்சேஷன் சார் போயிட்டு எவ்வளோ நேரம் பேசுனீங்க? இட் வாஸ் அரவுண்ட் ஒரு 25-30 மினிட்ஸ் இருக்கும். ஓகே. யா அந்த டைம் தான் சஞ்சய் அவரோட சன்னு ஊரில் படிச்சுக்கிட்டு இருந்தவர் வந்திருந்தாரு. வந்துட்டு அப்போ அவரெல்லாம் காமிச்சார், சஞ்சய் வந்திருக்கான், ஹே ஹாய் சொல்ல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்திருக்காரு. ஏதோ ஒன்று கமெண்ட்டு பஞ்ச் ஏதோ உளுந்துருக்குது பெருசா. ஸோ ரொம்ப ரியலா இருந்துச்சு. அதாவது நாங்க யதார்த்தமா இருக்கிறது. ஸோ அவரும் யதார்த்தமா இருக்கிற ஒரு மூமெண்ட் அது. ஓகே. ஆஹா, இந்த ஓஜி கேங்னு சொல்லுவாங்களே சார். இது எப்போ எடுத்த பிக்? இது 2017 எடுத்தது. ஒரு கெட் டுகெதர். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி ஒரு மீட்டிங்கை போடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் மீட் பண்ணது. ஸோ வி வாண்டட் இட் டு பி வெரி ஸ்பெஷல். ஸோ அதனால இந்த ஃபோட்டோ எடுத்தோம். எங்களுக்கு உங்களையும் சஞ்சீவ் சாரும் தெரியும். அது யாரு சார்? இது சுஜய் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு. இஸ் a businessman. சத்யம் தியேட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரிலேஷன் பையன் அந்த ஃபேமிலி. ஸோ அது சஞ்சீவுக்கு பக்கத்துல இருக்கிறது டு ஹிஸ் ரைட் மனோஜ், எங்களோட ஃப்ரெண்டு. ஆமா, அவர் தானே சார் இந்த டிவில பேசினாரு, நண்பன்ல பேசினது அவர் தான். ஸோ அவன் இவன் பேசினது. நோட் திஸ் பாயிண்ட். பக்கத்துல இருக்கிறது ராம்குமார். இஸ் ஆல்சோ a businessman. ஸோ நானும் சஞ்சீவ் மட்டும்தான் வீரன் டு ஃபிலிம்ஸ். அவங்க மற்ற 3 பேருமே பிஸ்னஸில் இருக்காங்க. ராம்குமார், மனோஜ், சுஜய். ஓகே. கெட் டுகெதர்னா ஒரு லஞ்ச் டின்னர் அந்த மாதிரி? இட் வாஸ் அ டின்னர் மீட்டப். ஓகே. ஸோ ஏதோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நினைக்கிறேன், ஐபிஎல்லா
அந்த மாதிரி. ஸோ Okay. அந்த மாதிரி ஏதோ ஒரு மேட்ச், ஸோ நம்ம பார்க்கலாம் ஃபைனல்ஸோ ஏதோ ஒன்று, ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப்படியே பார்த்துட்டு லெட்ஸ் ஹேவ் டின்னர் அப்படின்ற மாதிரி. ஓகே. இந்த மாதிரி கெட் டுகெதர் அடிக்கடி போடுவீங்களா? கொஞ்சம் முன்னாடிலாம் மேட்ச் பார்க்கலாம், படம் பார்க்கலாம் அந்த மாதிரிலாம்? இப்போ லாஸ்ட்டாக ஏன்னா எங்களுக்கு ஒரு ரீசன் வேணும். ஏதாவது Okay. யாரோட பர்த்டே, இப்போ அடுத்து வந்து தலைவரோட பர்த்டே வருது, அதுக்கு தான் வெயிட்டிங்கு. ஸோ ஏதாவது ஒரு ஒகேஷன் இருக்கணும். அந்த ஒகேஷனு எல்லாருக்குமே கிரிக்கெட் பிடிக்கும், அது ஒரு கனெக்ட் பாயிண்ட் அப்படின்றதுனால சரி இம்பார்ட்டன்ட் மேட்சஸ். இப்போ லாஸ்ட்டாக இந்தியா ஒரு ஃபைனல்ஸ் ஆமா, வின் ஆமா. பண்ணாங்கல்ல, அது தளபதி வீட்டில் தான் ஓ, வி சா த மேட்ச். இந்தியா லவ்லியாக நியூசிலாந்து இருந்தது. மேட்ச். என்னது அது? சாம்பியன்ஸ் ட்ராஃபி. சாம்பியன்ஸ் கரெக்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஓகே. ஆமா, அங்கே தான் அவர் வீட்டில் தான் பார்த்தோம், அவரோட ஹோம் தியேட்டரில் தான் பார்த்தோம். ஓ, நைஸ். ஸோ ஏன்னா வந்து நாங்க அந்த மேட்ச் அப்போ வந்து தோனி இருக்காங்களா, அவரும் வந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு ஒரு போட்டோ ஒன்று நாங்க பார்த்துருக்கோம். ஸோ தலையும் பார்த்துருக்காரு, தளபதியும் பார்த்துருக்காரு மேட்சை. அது என்னன்னா இந்த மாதிரி நாங்கள் எதுவும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கல அன்னைக்கு. ஓகே. ஸோ அது எங்களுக்கு தோணவும் இல்லை. மேட்ச்சில் அப்படியே ரொம்ப மூழ்கிட்டதுனால அது முடிஞ்ச உடனே ஹாப்பியாக அப்படியே ஜஸ்ட் வி. ஓகே. நம்ம ஒரு விஷயம் பற்றி பேசிட்டு இருந்தோம் சார், நாட் கோயிங் குட் அப்படின்ற ஒரு டைமையும் ஒரு சட்டிலாக தான் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு. அண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக நண்பன் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடியான படங்கள் எல்லாமே அப்சைட் டவுன்ஸாக ஓகே, ஒரு படம் நல்லா இருக்கு ஓகே அப்படி அந்த ஒரு வேவ் இருந்துகிட்டே இருந்தது. பட் நண்பன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஜய் சாரை வந்து நம்ம உண்மையிலே பார்த்தோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் லுக்ஸாக இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஃபைட்டே இல்லாமல் ஒரு விஜய் சார் படம், பஞ்ச் டைலாக் இல்லாமல் ஒரு விஜய் சார் படம். என்ன கான்ஷியஸாக அவர் இருந்தார் சார் நண்பன் பண்ணும்போது? என்னன்னா அவருக்கு ஹிந்தியில் பார்க்கும்போதே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகே. அந்த படம். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்கல்ல அப்படின்னு. ஸோ அவருக்கு இது ரீமேக்காக வரும் அப்படின்றத அவர் நினைக்கல. அதே மாதிரி இதை பண்ணணும், நம்ம கான்ஷியஸாக இதை ரீமேக் நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்றதில்ல. இட் ஹேப்பன்ட், Okay. திங்ஸ் ஃபெல் இன் பிளேஸ். அதுவும் சங்கர் சார் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அது உடனே அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். சரி, ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம், நம்மளுடைய மொனாட்னியை பிரேக் பண்ணி பண்ணுற ஒரு படம் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணுற அவரோட அட்டம்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ Okay. அவருக்கு அது ஒரு பெரிய பேர் கிடச்சிது. ஸோ எல்லாமே கரெக்டாக அமைஞ்சுது. எஸ்பெஷலி எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என் ஃப்ரெண்டை போல யாரும் மச்சான், அது கரெக்டாக அவருக்குன்னே அமைஞ்சுது. ஸோ ஓகே. அது வந்து என்ன கேட்டனா அது வந்து அவருக்கு வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற ஒரு ட்ரிபியூட் Okay. அந்த சாங். நைஸ். எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான படம் சார். ஏன்னா நான் நண்பன் பார்த்துட்டு தான் வந்து எங்கள் வீட்டில் போய் நான் பேசினேன். எனக்கு வந்து மீடியாவில் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த தைரியமாக ஸ்ரீகாந்த் சார் போய் பேசுவார்ல, அந்த மாதிரி போய் நான் ஒரு நாள் பேசினேன். வெரி ஸோ லைக் அது ரொம்ப ஃபேவரட்டான படம். ஸோ உங்களுக்கும் அது ஏன்னா நீங்கள் ஆஸ் அ ஃப்ரெண்டாக. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ண மாதிரி அவரும் ஃபீல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல விஷயத்த, ஒரு ஹீரோ நல்ல ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்றது இருக்குல்ல, ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறதை விட உனக்கு பிடிச்சதை நீ செய், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றது தானே அதனுடைய கோர் கண்டென்ட்டே. ஓகே. ஸோ தீமே அப்படின்றதுனால. ஸோ பாருங்க, உங்களை மாதிரி அதை பார்த்துட்டு எத்தனை பேர் அந்த மாதிரி அதை சேஞ்ச் பண்ணி. நானே அதுக்கு ஸோ ஒரு அந்த மாதிரி ஒரு படத்தை மேபி இது நம்ம எடுத்தனா நிறைய பேரோட லைஃப் வந்து மாறும். நிறைய பேர் அவங்களுக்கு நம்ம பண்ணும்போது, நம்ம சொல்லும்போது அவங்க அதை எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அப்படின்ற ஒரு ஃபேக்டர் தானே. ஸோ அது அந்த ஒரு டீப்பர் தாட் இருக்கலாம்ல. எஸ், ஆல் இஸ் வெல். அடுத்து போவோம். அடுத்து ஆஹா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சார். இந்த ஃபோட்டோ எங்கடா வரலையேன்னு பார்த்துட்டு இருந்தேன். வெரி கலர்ஃபுல் பிக்சர். இது எல்லாம் ஒரு கெட்டப்பில் இருக்கிறோம். ஆனால் தலைவர் மட்டும் ஹேட் போட மாட்டேன்னு சொல்லிட்டார்ல. ஆமாம், அது கேஷுவலாக இருக்கிறனே, விட்டுருங்களேன் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி இருங்க அப்படின்னு. துப்பாக்கி சார். கரெக்ட். துப்பாக்கி டைம். யூர் அப்சல்யூட்லி ரைட். துப்பாக்கி டைம் தான். சார் அவ்வளோ ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஆமாம், ஏன்னா அவரோட ஹேர் ஸ்டைல், Hair அந்த style, அந்த லுக் look பயங்கரங்க. இது வந்து துபாயில் எடுத்தது. நாங்கள் Okay. ஒரு ஃபன் ட்ரிப் போயிருந்தோம். அகேன் பாய்ஸ் ட்ரிப் அது. ஸோ விதவுட் ஃபேமிலி. ஓகே. இட் வாஸ் அ நைஸ் ட்ரிப். இது என்ன அப்படின்னா எதார்ச்சியாக நடந்தது. ஒரு மாலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது அங்கே ஒரு டீம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஓகே. அந்த டூரிஸ்டோடைய ஆமா, மெமரிஸுக்காக இவங்க நமக்கு இந்த ப்ராப்ஸ் எல்லாம் கொடுத்து, இந்த பெட்ஷீட் எல்லாம் கொடுத்து, நம்ம ஊரில் ஃபங்க்ஷனுக்கு விரிப்பாங்களே ஆமா, ஜம்காலம். அந்த மாதிரி. இது ஒரு மெக்சிகன் ஸ்டைல் லுக்கு. ஓகே. இன்ஃபேக்ட் அந்த ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். ஓ, ஸோ அங்கே வெளியில் எடுத்த ஃபோட்டோ இது. நைஸ். அவர் வந்து அந்த ஸ்டைல்லையும் பாருங்களேன், ஒரு ஸ்டைலாகவே ஒரு ஆட்டிடியூடாகவே தான் இருக்காரு சார். அவர் இஸ் அ மேன் வித் ஸ்டைல் இல்லை. ஸோ அதனால அவருக்கு எந்த கெட்டப் போட்டாலும் சூப்பராக இருக்கும். உங்களோட ஃபேவரட் இந்த படத்தோட கெட்டப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எதை சொல்வீங்க சார் உங்களுக்கு? எனக்கு துப்பாக்கியோட லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்புறம் காவலன் படத்தில் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கும். ஓகே. ஒரு மெச்சோர்டு ஹேண்ட்ஸம் இருக்கும்ல,
அந்த மாதிரி இருப்பாரு. பாடி கார்டு. ஒரு பாடி கார்டு, அந்த லுக்கு, அவரோட அந்த காஸ்டியூம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சர்க்காரோடைய லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வாகா இருப்பாரு. ஸ்வாகா இருப்பா, அதான் கரெக்டான நீங்க ஆக்சுவலா இப்போ சர்க்கார் லுக்ல தான் சார் இருக்கீங்க. அவரோட லுக்ல தான் இருக்கு. லியோவோட லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாஸ்டரோட லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போக்கிரி லுக் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரை திருமலை லுக் ரொம்ப பிடிக்கும். அதான் ஃபர்ஸ்ட் டைம் முஷ்ஷை ஷேவ் பண்ணி, அது எப்பவுமே அது பெரிய மனசு பண்ணி அதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆனார். ஏன்னா மீசை மட்டும் தில்லு முள்ளு மாதிரி எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பாரு. அதுல கை வைக்க கூடாது அப்படின்றதுல அது வரைக்கும் தெளிவா இருந்தாரு. எந்த பாயிண்ட்ல கன்வின்ஸ் ஆனாரு ஓகே எடுத்து ட்ரை பண்ணுவோம்? அது டிரெக்டர்ஸ் கால்னு நினைக்கிறேன். அவரு சார் இந்த மாதிரி கொஞ்சம் ரகுடா இருக்கிறது, நீங்க கொஞ்சம் சாக்லேட் பாய்மா இல்ல, அதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஆக்ஷன் வந்து பண்ணியிருப்பாரு. கேஷுவல் ஆக்ஷன் ரொம்ப லைவா இருக்கும் அந்த படம். ஸோ அது டைரக்டருடைய அட்டெம்ப்ட். அது அப்புறம் அவருக்கு செட் ஆயிடுச்சு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு நல்லா இருக்கு, இது செட் ஆயிடுச்சுன்னா நிறைய படங்கள் அந்த லுக்ல பண்ணியிருப்பாரு. ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா சிவகாசி, சிவகாசி, திருப்பாச்சி, இன்ஃபேக்ட் வேட்டைக்காரன், நிறைய படங்கள் மீசை மட்டும் வச்சிருப்பாரு. கரெக்ட். அதனால அந்த லுக்ல நிறைய பண்ணாரு. அது எல்லாமே அவருக்கு செட் ஆச்சு பியூட்டிஃபுல்லா. அவர் அதை ரொம்ப யங்காவும் காட்டுச்சு இல்லையா? இப்போ கோட்ல ஃபுல்லா எடுத்துட்டு இது வந்திருந்தாரு. நிறைய விஷயங்கள், நிறைய மொமெண்ட்ஸ் வந்து விஜய் சாரை பத்தி பேசியிருக்கோம். உங்களோட விஜய் சார் எப்படிலாம் இருந்தாருன்றதை வந்து நிறைய நம்ம பேசியிருக்கோம். அண்ட் இது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டா, ஒரு மெமரபிள் விஷயமா இன்னும் பல வருஷங்களுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது இந்த 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 நீங்க பேசிட்டு இருந்ததே ஒரு பெரிய டாக்குமெண்ட்டா இருக்கும்னு நாங்க நம்புறோம். அண்ட் பர்சனலா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது உங்க கூட பேசினது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ் லாட். இது நானும் செரிஷ் பண்ற ஒரு மூமெண்ட். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நண்பனை பற்றியும் அந்த மெமரிஸ் பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். என்னன்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நண்பரை பற்றி பேசுறது, விஜயை பற்றி பேசுறது, அவரு கூட நாங்கள் கடந்த அந்த நாட்களை பற்றி பேசுறது அப்படின்றது எனக்கு இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இட் கிவ்ஸ் மீ கூஸ் பம்ஸ் மொமெண்ட்ஸ்னு வச்சுக்கிறேங்களேன். ஸோ ஐ ஷுட் தேங்க்யூ. என்ன ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொரு வாட்டியும் அவரை பற்றி இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூலையோ இல்லை மேடையிலையோ ஸ்டேஜ்லேயோ பேசும்போது நம்ம பேசின விஷயமே மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாது, வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். Dr. Srivarmas. Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்